சர்வதேச நாடுகள் பலவற்றுக்கு இடையில் இடம்பெறுகின்ற போர் நிலைமையில் இந்த வாரம் அதிகமாக பேசப்பட்ட கடந்த வாரங்களில் பேசுபொருளாக காணப்பட்ட போர் சூழல்தான் தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையில் இடம்பெற்ற போர். இது இன்றைக்கு நேற்று இல்லை, இது கிட்டத்தட்ட தசாப்தங்கள் கடந்து தொடர்கின்ற ஒரு போராகத்தான் இருந்தது. ஆனால் இந்த நாட்களில் இதனுடைய நிலைமை கொஞ்சம் மோசமான ஒரு நிலையை சந்தித்திருந்தது. இதுக்கு என்ன காரணம்? அதெல்லாம் பார்க்கறதுக்கு முதல்ல ஒரு செய்தி, அதாவது தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையில இடம்பெற்ற போர் தற்போது நிபந்தனையற்ற போர் நிறுத்தத்துக்கு வந்திருக்குது. இதை இரண்டு நாடுகளுமே ஏற்றுக்கொண்டிருக்கின்றன. மலேசியாவினுடைய பிரதமர் தலைமையில் இன்று ஒரு கூட்டம் இடம்பெற்றிருந்தது, பேச்சுவார்த்தை மலேசியாவிலே. இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட தாய்லாந்தினுடைய தற்போதைய தற்காலிக பிரதமரும் அதே போன்று கம்போடியாவினுடைய பிரதமரும் கலந்து கொண்டாங்க, பேசிக்கொண்டாங்க. அதுக்கு பிறகு பேச்சுவார்த்தையிலே நிபந்தனையற்ற போர் நிறுத்தத்தை தாம் எதிர்கொள்வதாகவும் சந்திப்பதாகவும் அதனை ஏற்றுக்கொள்வதாகவும் கூறியிருக்கிறாங்க. எனவே போர் நிறுத்தம், நிபந்தனையற்ற போர் நிறுத்தம் இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையில. உண்மையிலே இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையில் இடம்பெற்ற போருக்கான காரணம் என்ன? தெரிந்திருக்கும் பலருக்கும் சில விஷயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். அதாவது தாய்லாந்தாக இருக்கலாம், கம்போடியாவா இருக்கலாம், இந்த இரண்டு நாடுகளுமே அதிகமாக பௌத்தர்களை உள்வாங்கி இருக்கக்கூடிய, பௌத்தர்களை கொண்டிருக்கக்கூடிய நாடுகள். அங்கு கட்டிட அமைப்புகளாக இருக்கலாம், ஒவ்வொரு கட்டிட அமைப்புகளாக இருக்கலாம், ஆலயங்களாக இருக்கலாம், அத்தனையுமே சிறப்பாக இருக்கும். இரண்டுமே உண்மையிலே தாய்லாந்தை பொறுத்த மட்டும் அதிகமாக சுற்றுலா பயணிகள் கவர்கின்ற ஒரு நாடாக இருந்தது. அதனுடைய கட்டிட பராமரிப்பு எல்லாம் சிறப்பாக இருக்கும். இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையில் ஏன் இந்த போர்னா, இரு நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம், அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி பிரயார் விகார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆலயம். இந்த பிரயார் விகார் என்று சொல்லப்படுவது சிவன் ஆலயம். சிவன் ஆலயமாக இருக்கக்கூடிய இந்த தொன்மையான ஆலயம், அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியை யாரு உரிமை கொள்வது என்பதுதான் இரண்டு நாடுகளுக்கு இடையில் காலம் காலமாக இருந்து வந்த போர். வரைபடம் மூலமாக சிலவற்றை பார்க்கும் போது அது கம்போடியாவுக்கு சொந்தமானது என்று 1962ஆம் ஆண்டு சர்வதேச நீதிமன்றம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. ஆனா தாய்லாந்து அந்த சந்தர்ப்பத்தில் கூட அதை ஏற்றுக்கொள்ளலை. இந்த வரைபடத்தை நாங்க ஏற்றுக்கொள்ள போறதே இல்லை, இது எங்கட பகுதி அப்படின்றத அவங்க சொல்லியிருந்தாங்க. பிறகு இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையில் அப்பப்போ பிரச்சனை வந்துட்டே இருக்கும். அதை தாண்டி இந்த 2008ஆம் ஆண்டு யுனெஸ்கோ அமைப்பு தொன்மையான இந்த ஆலயத்தினுடைய கட்டமைப்பு, கட்டிடம் அத்தனையும் பார்த்து யுனெஸ்கோவினுடைய பாரம்பரிய தலமாக அறிவித்திருந்தது. இதற்கு தாய்லாந்து எதிர்ப்பை வெளியிட்டிருந்தது. ஏன்னா இது எங்கள்கிட்ட கேட்காம, எங்களோட அனுமதி இல்லாம எப்படி உங்களால முடியும் என்று. இந்த ஆலயத்தை சுற்றி இருக்கக்கூடிய எல்லை பகுதியில இந்த நாட்களில் காணப்பட்ட கன்னிவடி, இந்த கன்னிவடியிலே ஒரு தாய்லாந்து நாட்டினுடைய ராணுவ தளபதி சிக்குண்டு காயத்துக்குள்ளாகி இருந்தார். அதுக்கு பிறகு மீண்டும் இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையில போர் நிலைமை வெடித்திருந்தது. தாய்லாந்தினுடைய பிரதமராக கடந்த வருடம் 38வது வயதிலே பதவியேற்றிருந்த பெட்டான்டன் ஷினவாட்ரா என்ற அந்த பெண்மணி, அந்த பிரதமர் பதவி விலக்கப்பட்டிருந்தார். இதுக்கு காரணம் என்னென்றால், கம்போடியாவினுடைய தற்போதைய செனட் தலைவரும் முன்னாள் பிரதமருமாகவும் இருக்கக்கூடிய ஹான்சென்னோடு தொலைபேசி மூலமாக உரையாடியிருந்தார். அந்த போன் கால் லீக் ஆகியிருந்தது. அதுல பேசப்பட்ட சில விஷயங்கள் என்னன்னா, இவர் அவருக்கு மரியாதை செலுத்தி, அவர் 70 வயதுக்கும் அதிகமானவர், இவங்க 38 வயது. அப்போ வயதுக்கு மரியாதை செலுத்தி அவங்க அங்கிள் என்று சொல்லித்தான் பேசியிருந்தாங்க. அங்கிள், இந்த பிரச்சனையை நாங்கள் சுமூகமாக முடிச்சு கொள்ளலாம், ரெண்டு நாடுகளுக்கு இடையில் இந்த பிரச்சனை எல்லாம் வேணாம், உண்மை என்ன அப்படின்றது சரியான முறையில் பேச்சுவார்த்தை நடந்து நாங்கள் முடிச்சு கொள்ளலாம், அப்படியான கருத்துக்களை தான் அவங்க பேசியிருந்தாங்க. அப்படி பேசும்போது தாய்லாந்தினுடைய ராணுவ தளபதி உள்ளிட்ட சிலவற்றை, அவர்களுடைய அந்த சில விடயங்கள் குறித்து பேசியிருந்தார். அது தான் தாய்லாந்து அரசுக்கு கோபத்தை அதனை கம்போடியா அரசும் வெளியிட்டிருந்தது. தாய்லாந்து அரசுக்கு கோபம் அந்த பதவியிலிருந்து விலகுமாறு, பிரதமர் பதவியிலிருந்து நீங்க விலகிக் கொள்ளுங்க, உங்களுக்கு விலக்குறோம் அப்படின்னு பதவியிலிருந்து நீக்கியிருந்தார்கள் பெட்டான்டன் ஷினவாட்ரா என்ற பிரதமரை. அதுக்கு பிறகு தற்காலிக பிரதமர் நியமிக்கப்பட்டிருந்தார். அதுக்கு பிறகு போர் வெடித்து 30க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டிருந்தாங்க இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலான போர்ல. அது மாத்திரமல்ல, 2 லட்சத்துக்கும் அதிகமானோர் இடம்பெயர்ந்திருந்தாங்க. இதற்கு மத்தியில் தான் நேற்றைய நாளில் அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தார், இரண்டு நாடுகளும் பேச்சுவார்த்தைகளின் மூலமாக சமாதானத்தை எட்டப் போகின்றன என்று. இன்றைக்கு மலேசியாவில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தைக்கு மத்தியில் தாய்லாந்து பிரதமரும் கம்போடிய பிரதமரும் பேசிக்கொண்டாங்க. இரண்டு நாடுகளுமே, அதாவது நிபந்தனையற்ற போர் நிறுத்தத்துக்கு இணங்குவதாக அறிவித்திருக்கின்றார்கள்.